கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ட்ரேட் விண்டோவோட சூடான அப்டேட் போயிட்டு இருக்கு. அது போக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே முதுகுல குத்திட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. யார என்ன ஏது ஆர்சிபியோட கேஸ் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரேட் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆச்சு. ஒரு சில ட்ரேடு நடந்ததா சொல்றாங்க. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடு முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே டன் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. அதனுடைய அப்டேட் தான் இனிமேல் தான் லீக் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேஸா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம மீம் பேஜ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கிட்டத்தட்ட 3 மாசமா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னாலுமே கூட இப்போ எல்லா ஷோஸுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரே ஆள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். அவங்க அஃபீஷியலாக ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். பட் இருந்தாலுமே என்ன மாதிரியான ட்ரேட் முடிச்சிருக்காங்க, ஸோ இங்கிருந்து யார் அங்கே போக போறானுங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டிவான் கான்வே, சிவம் தூபே, பத்திரானானுங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பத்திரானாவால வாய்ப்பே இல்லை. கான்வே அண்ட் தூபே, அதில் வந்துட்டு கான்வே கூட ஒத்துக்கலாம், தூபேவும் கிட்டத்தட்ட ஒரு 60-70% தான் சான்ஸ். யாரை இங்கிருந்து தாட்டி விட போறாங்க அப்படிங்கிறதான் மெயினாக பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ரிலீஸ் பிளேஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சீசனுடைய பர்ஃபார்ம் வச்சுட்டு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஆர் அஸ்வின் மட்டும் பெண்டிங்ல இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருடைய பட்ஜெட் தான் டூ ஹை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேபி இன்னும் 1 more சீசன் பார்க்கலாம். டிஎன்பிஎல் நல்லா பண்றாரு. ஸோ ஐபிஎல்லையும் அந்த பவர் பிளே முடிஞ்சு அவருடைய ஸ்பெல் வந்தது அப்படின்னா இன்னும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மேபி அவருக்கு 10 கோடிக்கு பதிலாக இன்னும் கம்மி பண்ணி ஒரு 3 இல்லை 4 கோடிக்கு ரீடைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே இந்த கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் விண்டோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு சில பேரை வந்துட்டு மாத்திட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங் கோச் இப்போ ரீசெண்டாக வருண் ஆரோன் உள்ள வந்திருக்காரு. அது போக பிளேயரும் இசான் கிஷன் மாதிரியான பிளேயர் உண்மையாலுமே சூப்பரான பிளேயர் தான். பட் இருந்தாலுமே பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டல் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன். ஒன்று அடிச்சு அடிக்கிறாரு, இல்லைன்னா அப்படியே போயிடுறாரு. கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப முக்கியமாக உங்கள் டீமுடைய தூண் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே தேஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இசான் கிஷன் தானா? மேலே டாப் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இவர் நம்பர் 6 நம்பர் 7 வராரு. அதனால ரொம்ப கீழே போயிடுறாரு. அடிக்கிறதா ஸ்டேபிளாக ஆடுறதானுங்கிற கன்ஃபியூஷனில் நிறைய தடவை மிஸ் பண்ணிடுறாரு. அப்படிங்கிறதுனால மேபி ரொம்ப முக்கியமாக இசான் கிஷனை வேற ஏதாவது ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணி ஆடலாம். அண்ட் டவுன் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறக்கு ஒரு பேட்ஸ்மேனை வாங்கிக்கலாம்ங்கிற மாதிரியும் எஸ்ஆர்எஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2 ட்ரேட் விண்டோ அப்டேட் தான் சூடாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமாக ஆர்சிபியோட அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு மேலேயே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். நான் தான் லேட்டு பர்சனல் இஷ்யூஸ் காரணமாக வெளியில் போயிருந்தேன். என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் நியூஸ் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கர்நாடகா கவர்மெண்ட் ஆர்சிபி மேலே பிளேம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே முதுகுல குத்திட்டல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே போன இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு விஷயமே ஆர்சிபிக்கு சாதகமாக போகல. ஆர்சிபியோட அட்மின் தான் அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ ட்வீட்டை போட்ட உடனே தான் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே கேதர் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி அந்த ட்வீட்டை போட்ட உடனே போலீஸ் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ட்வீட் போட்டிருக்காங்க. இல்லை, எங்களால் முடியாது, நாங்கள்லாம் பாதுகாப்பெல்லாம் எதுவும் தர மாதிரி இல்லை, அவங்களே ஓன் டிசிஷன் எடுத்தால் எங்களால் எதுவுமே முடியாதுங்கிற மாதிரி தான் போலீஸ் சொன்னாங்க. கவர்மெண்ட்டும் அதை தான் சொல்லியிருக்கு மாதிரி அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. இப்போ ஆர்சிபி மேல தான் அவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாம எல்லா பக்கமே திரும்பி இருக்கு. ஸோ செக் பண்ணாலும் அட்மின் போட்ட போஸ்ட் உண்மை, போலீஸ் போட்ட போஸ்ட் உண்மை, எந்த ஒரு சாட்சியுமே ஆர்சிபிக்கு ஈக்குவலா நிக்கல, சப்போர்ட்டா நிக்கல அப்படிங்கிறதான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அட்மின் தானே போட்டாரு, அட்மினை மட்டும் எடுத்துடலாமேங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. பட் ஆனால் எந்த அட்மிட்டுமே தானாக போட மாட்டார். ஸோ எந்த அட்மிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா தானாக தனக்கு தோன்ற போஸ்ட்டை வந்துட்டு போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் சைடில் இருந்து தகவல் சொல்கிறாங்க. அது உண்மை தானே? ஸோ நீங்கள் பாட்டுக்கு இந்த போஸ்ட் போட்டுட்டு நீங்களாம் வந்து கொண்டாடலாங்கிற மாதிரி அந்த அட்மினுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. மேபி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இது நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேஸ் இன்னும் டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள்லாம் ரிசல்ட் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனே அந்த ஹியரிங் தள்ளி தள்ளி போகிறதே வந்துட்டு 1 வாரம் 2 வாரத்துக்கு ஒரு கதை நடக்கும். ஏன்னா அவ்வளோ கேஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்கும் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் இன்னொரு ஹியரிங்காக அந்த தள்ளி போட்டிருக்காங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 90% ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக தான் முடிவு வரப்போகுது கைஸ். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எல்லாமே ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ நேற்று வந்து நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே தான் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இனி யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்? ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலுமே இந்த தப்பும் கிட்டத்தட்ட அவங்கள தான் குறிக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்சிபியோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே அட்மின் சைட்ல இருந்தோ, அவங்க சைட்ல இருந்தோ எந்த ஒரு நியூஸ் முதல் கொண்டு லீக் ஆகவே இல்ல. ஆர்சிபி டீம் அப்படியே அமைதியா இருக்கு. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.